எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுத்தவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷனுடைய கேட்டிலும் அறிவிலும் அமிழ்ந்து மதிக்கேடும் சேதமான பலவித இச்சையிலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். ஒன்றும் கொண்டு வருவதில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். நம்ம வரத்துக்கு முன்னாடி மண்ணை கொட்டி மரம் நெட்டு மலை அனுப்பி பூமியை விளை வச்சு உண்ண வச்சு உறங்க வச்சு உடை கொடுத்து நடை கொடுத்து இது எல்லாத்தையும் கொடுத்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க சொன்னார். பணம் வேண்டும், பதவி வேணும், பட்டம் வேணும், வீடு வேணும், காடு வேணும், நாடு வேணும், எல்லாம் வேண்டும். அதை எல்லாம் பெற்றுக்கொண்டு இதையெல்லாம் கொடுத்த தேவனை அறியாமல் பணம் பதவி உலகம் மாம்சம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது நிச்சயம். இதை அறிந்தும் உலகம் இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்குது. என் நாடு, என் வீடு, நான் தான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், எனக்கு அடிமையாக இருக்கணும். இந்த டொனால்ட் ட்ரம்ப்பு, காலி ட்ரம்ப்பு வாயிலே சுட்டாலும் இன்னும் வாய் சரியில்லை. அந்த யூதர்கள் நெத்தனையா இவெல்லாம் வந்து நிற்க வச்சு சுடணும். எல்லா ஜனத்தையும் நேசிக்காமல் என் நாடு, நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரிய ஜாதி என்று யூதர்கள் ஊதாரி நாதாரி கோட்டம் ஒன்று கொண்டு வந்ததோட நாய்களை பேய்களை சொல்கிறாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. சாத்தான்றும் பிசாசென்றும் உலகத்தை கொல்லவும் அழிக்கும் வருகின்ற வேறொன்றுக்கு வரான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கேன். இந்த ஜீவன் எப்படி வந்தது? இதே போல் இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை விசுவாசித்து கரை திரை படாதபடி பணத்துக்காக நிலத்துக்காக மற்றவனை கொள்ளையடித்து கொலை பண்ணி என்ன செய்ய போகிறோம்? அடுத்தவனை நாம் கொள்கிறோம். நாம் யாரும் கொல்லாமல் நாம் செத்து போகிறோம். ஆகவே சாவுக்கு பின்னாடி சாகாத வாழ்க்கை உண்டு என்பதை நிச்சயம் அதை அறிந்து கொண்டு சத்தியத்தை புரிந்து கொண்டு உலக ஆசையிலிருந்து பண ஆசையிலிருந்து மாம்ச இச்சையிலிருந்து எல்லாத்தையும் விட்டு விலக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், யோசிக்கணும், விசுவாசிக்கணும். பயிற்சி முயற்சி வளர்ச்சி இல்லைன்னா மூல தளர்ச்சி அடைந்து நிற்கிறது. நாளைக்கு சாவர மனுஷன் பணம் 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 வேணும். தேவன் தராரு. இயேசுவே ஐஸ்வர்யமுள்ள தேவன். யாராருக்கு எவ்வளவு எப்போ எப்படி தரணும் என்று தேவனுக்கு அறிந்திருக்கிறார். ஆகவே விசுவாசத்தை சார்ந்து தேவனுடைய வார்த்தை சார்ந்து தேவன் தந்து நம்மளை உயர்த்துவார். அதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், நம்மளை பணக்காரனை ஆக்கிறதுக்கு. ஆகவே நம்ம வழியில் போய் நீதி நியாயத்திலும் உண்மையிலும் உத்தமத்திலையும் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசுவாத்தை தேவன் தருகிறார். தலைமுறைக்கு 1000 தலைமுறைக்கு தேவனுடைய வார்த்தை இறக்கும் தயவும். ஆகவே இந்த வார்த்தையை சார்ந்து வாழும்போது சகலமும் நம்மை சார்ந்து கொள்ளும். இதை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.